ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஆரமோட 2/2 நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துங்கடா, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களை ஆரம் கூப்பிட்டு வச்சு கிஸ் கொடுன்னு கேட்டிருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே அதுலேருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஆரம் தான் இழுத்து புத்தி செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. செம்ம காண்டில் ஃபோனை தூக்கி சைலண்டில் போட்டுட்டான். திரும்பியும் அவனுக்கு அடிச்சுட்டே இருக்குது. அவன் ஒரு கட்டத்தில் காண்டாக எடுத்துகிட்டு, டி உனக்கு என்னடா வேணும்? மச்சான், எங்கே தாண்டா இருக்குது வீடு? நாங்களும் காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கோண்டா, ப்ளீஸ்டா வந்துடுடா, என்னால் முடியலை. எங்கே இருக்கீங்க? லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சு தொலை, அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோ சுகா திரும்பி பார்த்துட்டு, என்னடா அவன் ஃபோன் எடுத்தானா இல்லையா? என்னால் முடியல, எனக்கு தூக்கம் வருது. டேய், உன்னை சாப்பிடிச்சிருவேண்டா, சும்மா நோய் தூக்குறதுன்ட்டு. அப்புறம் பின்ன என்னடா, எவ்வளோ நேரம்டா நம்ம சுற்றிட்டுருக்கோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே நடு ரோட்டில் உக்காந்துட்டான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோ மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த சைட் அப்படியே நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட் ஹேரில் ஒரு ஒயிட் கலர் லெஹங்காக்கு போட்டிருக்கீங்க. அப்படியே வெளியே வரீங்க, கையில் ஒரு ஹேர் பின், பின்னாடி அப்படியே பூ வச்சுட்டு ஹேர் பின்னை வாயில் வச்சு அதை போடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஆரம் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்க கலக்கத்தில் ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் மட்டும் போட்டுட்டு அப்படியே வெளியே வரான். அப்போ நீங்கள் அவனை பார்க்காம லைட்டாக அப்படியே மோதிடுறீங்க. உங்கள் 2 பேரும் ரூமும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அப்போ ஆரம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவன் ஆள் ஃப்ளாட்டு, அவனுக்கு தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே உங்களை பார்த்துட்டே வரான். அப்போ அவனோட ஐஸ் அப்படியே உங்களோட ஹிப்பை போய் அப்படியே ட்ராவலாகி நிற்கிது. நீங்கள் இவன் எங்கே பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆரமோட ஐ எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஹிப் அப்படியே ரிவலாக தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு மறைக்கிறீங்க. அப்போ ஆரம் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி ஹிப்போடு இழுத்து உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். அவனோட ஒரு ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் உங்கள் ஐஸ் நோஸ் லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கை ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நீங்கள் ஆரமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆரம், என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யாரை பார்த்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் பண்ணுறேன். இங்கே யாராவது கேள்வி கேட்க இருக்கா? என்ன சொன்னீங்க? இன்றைக்கி என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கா. இந்த எக்ஸசலுக்கு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சொன்னீங்க? இங்கே பாரு பேபி, நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், சும்மாலாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக கால் வருது ஆரம்புக்கு. இந்த மென்டல் பசங்களை பார்த்தா சுகா தான். ஐயோ, இவனுக்கு என்ன, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, டி உனக்கு என்னடா வேணும்? டேய், எப்படா வருவ? முடியலடா, வெயில் அடிக்குதுடா, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சரி என் கூட வா. ஏங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே வெளியே வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் சுற்றி பார்க்குறான். ஒரு சைட் ஃபுல்லாக கார் நிற்குது, இன்னொரு சைட் ஃபுல்லாக பைக் நிற்குது. ஆரம் உங்களை ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏன் சொல்லுங்க ஆரம். இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டியே? என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அது இங்கே எதுவும் சைக்கிள் என்ன சொன்னீங்க?
இல்லை நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்களா இல்லை என் காதில் வேறு மாதிரி வந்துச்சா? ஐயோ அசிங்கப்படுத்துகிறாளே. சரி வயன், நான் டேரெக்டாகவே கேட்குறேன், இங்கே சைக்கிள் இருக்கா இல்லையா? இங்கே குட்டி பசங்க ஓட்டுற சைக்கிள் தான் இருக்குது. இந்த மாதிரி எரும மாடு ஓட்டுற சைக்கிள்லாம் எங்ககிட்ட என் சரிக்காத. எனக்கு தெரியும் உங்களுக்கு காரும் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது. ஐயோ அசிங்கப்படுத்துகிறாளே. ஓகே, நான் ஓட்டுறேன், உட்காருங்க. ஐயோ சரி ஓகே, பொண்டாட்டி ஓட்டுறா, நான் பக்கத்தில் ஜாலியாக உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஆரம் குட்டி போட்ட பூனை மாதிரி வர அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. நீங்கள் 2 பேரும் இப்போ காரில் உட்காந்துட்டு நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. எங்கே போகணும்? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போனோம். எங்கே? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. என்ன உங்கள் வீணாக போன ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? ஏய் சரிப்பா, சரி சரி, அவங்களுக்காச்சும் ஓட்ட தெரியுமா இல்லை அவங்களும் அதெல்லாம் ஓட்ட தெரியும்? இப்போ நீங்கள் தான் அயன். சாரி, ஓகே சாரி. சீட் பெல்ட்டாச்சும் போடுவீங்களா இல்லை அதுவும் எனக்கு போட தெரியும். ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சீப்பை அடக்க முடியல. ஆரம் உங்ககிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அப்போது ஆப்போசிட்டில் பானிபூரி கடை இருக்குது. உங்களுக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்ப பார்த்துட்டு, நம்ஜனா, என்ன உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா? பிடிக்காது. அப்படியா, சரி ஓகே, எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் வரீங்களா இல்லையா? வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் காரை விட்டு இறங்கிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்க. ஏய் வயன்மா, எப்படி இருக்க? என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவா அண்ணா, அண்ணாக்கு மேரேஜ். ஓ ஜின் தம்பிக்கு மேரேஜா? சரிப்பா சரிப்பா, நான் கேட்டேன்னு சொல்லு. ஓகே அண்ணா, 2 பிளேட் ஸ்பெஷல் பானிபூரி உனக்காக தானம்மா. போடட்டா போச்சு. ஆமாம், எங்கே? யார்? உன் பாய் ஃப்ரெண்டா? என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஒரு பானிபூரி அமுக்கின மாதிரியே அப்படியே வாய் பிளந்துட்டு கேட்குறான். ஆமாம், என் பாய் ஃப்ரெண்ட். அவனா? இரு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவான். நீ வந்தேன்னு சொன்னோடனே உடனே வருவான். இரு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஆரமுக்கு பொசிஷனஸ் தாங்க முடியல. அவன் யார் வாங்கினது? இருங்க பாஸ், அவன் வருவான், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் ஃப்ரெஷ்ட்ரேட்டாக உட்காந்துட்ருக்கான். இப்போது பானிபூரி வந்துடுச்சு. ஆரமுக்கு எப்படி சாப்பிடணுன்னு கூட தெரியல. அப்போ நீங்கள் தான் சொல்லித்தரீங்க. அப்போது வயன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் வண்டியார் பேபி அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஆரம் யாரா இது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு 5 வயசு குட்டி பையன், அழகாக இருக்கான் அவன் பார்க்கவே. வயன், நீ வந்துட்டியா? நீ எங்கே போன? போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். பேபி, அக்காவுக்கு வயனுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. போ, நீ வந்து என்னை வந்துட்டு நீ கோவப்படுத்திட்ட. எனக்கு ஜாக்கி வாங்கிட்டு வந்தால் தான் நான் உன்கிட்ட பேசுவேன். அப்படியா, சரி, உனக்கு வேணா 1 பிளேட் பானிபூரி வாங்கி தரட்டா? நிஜமாவா? ப்ராமிஸா? ஓகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். பாரம், ஏய், நான் கொடுக்க வேண்டிய கிஸ்டா அது? ஆமாம், யார் இந்த அங்கிள்? என்ன அங்கிளா? டேய், அது அங்கிள் இல்லை, அண்ணா. ஓ ஹாய், என் பேர் மின். என் பேர் நம்ஜுன். ஓ ஆமாம், வயனுக்கு நீ யார்? புருஷன். அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். டேய், போய் மூடிட்டு இருங்க நம்ஜுன். இல்லை அவங்க என்னோட அண்ணா. என்ன அண்ணாவா? எந்த காலத்துலடி? இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் செம்ம கோமா உங்களையே பார்த்துட்ருக்கான்.
நீங்கள் அந்த பையன் கூட ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. திரும்பியும் ஆரம்புக்கு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜே ஹோப் தான். என்னடா டேய், 4 மணி நேரமா இங்கே ஒரு 2 பேர், ஒரு 2 ஜீவன் இருக்கோமே, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வயன் லேட் ஆகிடுச்சு, வரேன், சரி பாய், நாளைக்கு நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஆரம்புக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் கோவமாக ஏறி உட்காந்துக்கிறான். இங்கே ஹாரம் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, வண்டி எடுக்கிறியா? ஐயோ, நீ கோவப்படும் போதெல்லாம் க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம், மூட்டை வண்டி எடுக்கிறியா? ஓகே கோல். எனக்கு கொடுக்க வரதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு, உன்னெல்லாம் இருடி, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லைம்மா, வண்டி ஓட்டுறியா? இப்போ அப்படியே இந்த சைட் சுகா நட் ரோட்டில் சட்டையை கழட்டி போட்டு படுத்து கிடக்கான். அவனால் முடியல. அந்த சைடு ஆப்போசிட்டில் ஜெயஹோ மண்டையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். 2 பேரும் புலம்புன்றாங்க. ஐயோ, இவன் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறதுக்கு நம்ம ஏண்டா வரணும்? ஐயோ, அந்த வயனை, ஐயோ முடியல. கடைசியில் லவ் பண்ணிட்டான்டா. நம்ம தாண்டா சாவ போகிறோம். ஐயோ, பேசாமல் நம்ம சவுத் கொரியாலே இருந்துருக்கலாம், இந்த இந்தியாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சுகா புலம்பிகிட்ருக்கா. அந்த சைட் ஜேஹோ, ஐயோ யார் பத்த பிள்ளையோ இப்படி படுத்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க நட் ரோட்டில். இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே சுகா அண்ட் ஜேஹோப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ சுகா ஒரு சைடும் ஜேஹோப் ஒரு சைடும் நட் ரோட்டில் உட்காந்துட்ருக்கானுங்க. ஆரம் அதை இறங்கி பார்த்துட்டு தலையிலே அடிச்சுட்டு, ஐயோ என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்காங்களே. டேய் யாருப்பா? ஆரம்மா வந்துட்டியாடா? ஐயோ டேய், என்னை தூக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா பார்த்துட்ருக்கான். நீங்கள் கார்லேருந்து இறங்கிட்டு சிரின்னு சிரிக்கிறீங்க. என்ன நம்ஜுனா, நீங்கள் தான் லூஸுன்னு பார்த்தா இவனுங்களும் லூஸாக இருக்கானுங்க. ஐயோ வயன், நீ தான் வயனாமா? நல்லாக இருப்பாமா நீ. எந்த நேரத்தில் நான் இவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேனோ எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேவோ ஒன் சைடும் சுகா ஒன் சைடும், சரி காரில் இருங்க. என்ன காரா? அது யாரடா ஓட்டுவா? ஆமாம், இங்கே யார் கார் ஓட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். அது டேய் நம்ஜுனா, நீ எப்படா கார் ஓட்ட ஆரம்பித்த? எனக்கு தெரியாமல். நான் இல்லைடா ஆயன். அதானே பார்த்தேன், இந்த எருமை மடிக்காச்சு கார் ஓட்ட தெரியறதாச்சு. ஐயோ, நாங்கள் 2 பேரும் கார் ஓட்டுற மூடில் இல்லைம்மா, நீ ஏன் ஓட்டுறியா? ஓகே அண்ணா, நானே ஓட்டுறேன். அப்பா, என்னை அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு தங்கச்சியாச்சும் இருக்கே அப்படி சொல்லிட்டு இப்போது ஆரமும் ஜேஹோப்பும் இங்கே புலம்பிகிட்டே காரில் ஏறுறானுங்க. அப்போ நம்ஜூன் தலையிலே அடிச்சுட்டு, உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்தேன் பாரு, என்னையே சிறப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிகிட்ருக்கான். ஓகே அர்மேஷ், இதோட இந்த 2x2 முடிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து மினி சீரீஸாக போயிடும் போல். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். சாரி அர்மேஷ், என்னால் இவ்வளோ தான் வாய்ஸ் பண்ண முடிஞ்சுது. கார்த்திகா சிஸ்டர் சாரி, அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். தென் இன்னொரு விஷயம்டா, நம்ம சேனல் 900 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக. இன்னும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. லவ் யூ.